அறம்னா என்ன அப்படிங்கிறத ஜெயமோகன் ரொம்ப அழகா அறம் அப்படிங்கிற புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. நான் எப்போதுமே ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா ஒரு புக்ஸை ரீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த புக்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனா அந்த புக்ஸை படிச்சுட்டு இருக்கப்ப நான் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. இதுல முதல் சிறுகதையே அறம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான். ஒரு எழுத்தாளனை பத்தி ரொம்ப அழகா விவரிக்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா இன்னொருத்தனை பத்தி புகழ்ந்து பேசுறதுங்கிறதே ஒரு எல்லாருக்குமே வராது அந்த ஒரு விஷயம். ஆனா ஜெயமோகன் வந்து அறம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையில ஒரு எழுத்தாளனை பத்தி அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. ஒரு நாளைக்கு ஒரு 100 பக்கங்களை வந்து அந்த எழுத்தாளன் எழுதுவான். ரொம்ப கஷ்டப்படுவான். அவன் கொடுக்குற காசை அவன் வச்சுப்பான். நேர்மையா, உண்மையா, விசுவாசமா இருப்பான். யார் எனக்கு வேலை கொடுத்தாலும் அந்த வேலைக்கு உண்மையாவும், எனக்கு கொடுக்குற அவருக்கும் நான் உண்மையாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல பக்கங்களை எழுதி வேலை பார்த்துட்டு இருப்பான். ஒரு நாள் அவங்க ஃபேமிலியில அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வைக்கிறாங்க. அந்த கல்யாணத்துல வந்து காசு இல்லாம ஒருத்தவங்களா போயிட்டு கேட்பான், கெஞ்சுவான், கதறுவான், காலில் விழுவான். பல பேர் வந்து காசு இல்லைன்னு சொல்லி அவனை எட்டி உதைப்பாங்க. நேர்மையா இருந்த மனுஷனுக்கு இப்படிதானா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே அவன் கதறுவான், அழுகுவான். பல விஷயங்கள அவன் கடந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து பண்ணையாரே வந்து தன்னோட காசு எல்லாத்தையும் மொத்தமா குடுத்து அவன கல்யாணம் பண்ணி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி பண்ணையாரே வந்து பணம் குடுத்துட்டு போவாரு. உண்மையா, நேர்மையா எவன் ஒருவன் இருக்கானோ அவனுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல் சிறுகதையில ஜெயமோகன் சொல்லியிருப்பாரு. இதுல ஒரு அறம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை மட்டும் இல்ல. நேர்மை, ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், ஆஹ் மனிதநேயம், இன்னொருத்தனுக்கு உதவி பண்றது, இந்த மாதிரியான வாழ்க்கை முறை தான் வந்து அறமே தவிர வெறும் வார்த்தை மட்டும் இல்ல அப்படின்னு ரொம்ப அழகா இந்த முதல் சிறுகதையில ஜெயமோகன் சொல்லியிருப்பாரு.